அனைவருக்கும் வணக்கம். மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ல ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஏற்கனவே ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி இருக்கிற மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ காமா டிஸ்ட்ரிபியூஷன் இஸ், ஸோ எம்ஜிஎஃப் கேட்குறாங்க, இல்லை காமா டிஸ்ட்ரிபியூஷன் கேட்குறாங்க. ஸோ காமா டிஸ்ட்ரிபியூஷனோட எம்ஜிஎஃப் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் டி த ஹோல் பவர் மைனஸ் லேம்டா. ஸோ அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டி தான் நம்மளோட ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இங்கே மீன் சொல்லும்போது என்பி தான் மீனை தான் இங்கே அரித்மெட்டிக் மீன் சொல்லியிருக்காங்க. ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வந்து என்பி, வேரியன்ஸ் வந்து என்பிக்யூ. ஸோ இதுதான் இதனோட ஆன்சர். இன் a normal distribution, if x increases, then f of x becomes, அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த பெல் ஷேப்டு கர்வ் உங்களுக்கு. ஓகே, பெல் ஷேப்டு கர்வ் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூவாக எடுத்துக்கிறோம். அதை நெகட்டிவோ பாசிட்டிவோ, அந்த நெகட்டிவ்னாலும் அந்த அப்சல்யூட் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன்னா இது ரெண்டுமே வந்து சிமெட்ரிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட் இல்லையா. ஸோ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக இந்த ஒய்யோட வேல்யூ, இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் பாருங்க. இந்த ஹைட்டு தான் உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ இல்லையா. ஸோ எக்ஸ் இன்க்ரீசஸ் ஆச்சுன்னா ஒய் டிக்ரீஸ் ஆகும். இந்த பக்கம் அதே போல தான். ஸோ நெகட்டிவ் இல்லாமல் வெறும் அந்த சைனாக மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சைன் இல்லாமல் வெறும் நியூமரிக்கல் வேல்யூவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா as x increases y வந்து decreases. அடுத்து பாருங்க, the probability mass function of the Poisson distribution. ஸோ Poisson distributionல உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா e power minus lambda into lambda power x by x factorial. அந்த x factorial இப்படி எழுதியிருப்பாங்க, இல்லை இந்த L மாதிரி போட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது பாருங்க, r இருக்குது. ஸோ இப்போ r இருக்கிற மாதிரி என்னென்னு பாருங்க, e power minus lambda into lambda power r வருதுதோ இருக்குது பாருங்க. C தான் நம்மளோட சாய்ஸ். e power minus lambda into lambda power x by x factorial na இதுதான் ஆன்சர். If the mean and variance of the binomial distribution is 4 and 3 respectively, then the value of p கேட்டிருக்காங்க. ஸோ binomial distributionல மீன் வந்து np, அப்போ np வந்து 4 கொடுத்துருக்காங்க, வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. வேரியன்ஸ் வந்து npq வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ npக்கு பதிலாக 4 இதில் ரீப்ளேஸ் பண்ணனா 4 into q equal to 3. ஸோ implies q equal to நமக்கு என்ன கிடைக்கும்னா 3/4 கிடைக்கும். ஸோ p is nothing but 1 minus q இல்லையா. ஸோ அப்போ 1 minus 3/4 வரும்போது 1/4. ஸோ இதுதான் ஆன்சர். What is the relation between mean and variance of Poisson distribution? Poisson distributionல mean equal to variance நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ mean equal to variance தான் ரிலேஷன். அடுத்து பாருங்க, what type of distribution is mostly used in quality control? ஸோ குவாலிட்டி கண்ட்ரோலில் நமக்கு எல்லாமே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் நம்ம எப்பவுமே ஃபோக்கஸ்டாக இருப்போம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஸோ நிறைய அடிக்கடி யூஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் மீன், மீடியன் அண்ட் மோட் ஆர் கோயின்சைட்? ஸோ அதுவும் உங்களுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ இப்போ இந்த டயக்ராம் வரைஞ்சோம் இல்லையா, இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு தான் உங்களுக்கு ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு மீன், மீடியன், மோட் எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்து பாருங்க, ஃபார் அ ஜியோமெட்ரி டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க 2 power minus x, x equal to 1 to 3 up to etc. Using Chebyshev inequality, the lower bound of probability of modulus of x minus 2 less than or equal to 2. நமக்கு எப்பவுமே இந்த ப்ராபபிலிட்டிக்குள்ள மாடுலஸ் வந்து அதுக்குள்ள லெஸ் தென் வந்தாலே நமக்கு Chebyshev inequality தான் ஞாபகம் வரும். Chebyshev inequality என்னன்னா probability of modulus of x minus mu less than k sigma. ஸோ இதனோட ரிசல்ட் என்ன, greater than or equal to 1 minus 1 by k square. இங்கே லெஸ் தெனோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ அது பிரச்சனை கிடையாது நமக்கு. ஓகேவா. ஸோ இப்போ இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ கிவன் இதையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ மியூ வந்து 2ன்னு தெரிஞ்சிச்சு. இங்கே லெஸ் தென் கே சிக்மா, இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. அப்போ கே சிக்மா ஈக்குவல் டு 2 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ கே ஈக்குவல் டு என்ன வரும்னா 2 by சிக்மா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த சிக்மாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சாதான் நம்ம இந்த வேல்யூ நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஜியோமெட்ரி டிஸ்ட்ரிபியூஷனில் அந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா q power x minus 1 into p. ஸோ இதில் மீனுக்கு என்ன ஃபார்ம்லனா 1 by p, வேரியன்ஸ் வந்து q by p ஸ்கொயர். p வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், q வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். இது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா p of x given வந்து 2 power minus x கொடுத்துருக்காங்க. ஸோ 2 power minus x நம்ம எப்படி எழுதலாம்னா இதை பாசிட்டிவாக ஆக்கணும் அப்படின்னா 2 power minus x நம்ம 2 power minus 1 the whole power x எழுதலாம். 2 power minus 1 ரெசிப்ரோக்கல். ஸோ 1 by 2 the whole power x. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு இந்த ஃபார்மெட்டில் வேண்டுறதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 1 by 2 பண்ணுறேன். ஸோ அதனால் பவர் மைனஸ் 1 டிவைட் பண்ணுறது, இது வந்து பவர் 1 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஆஃப் பவர் x minus 1 into 1 by 2. ஸோ இந்த
ஜியோமெட்ரி டிஸ்ட்ரிபியூஷனுக்காக இருக்கிற அந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ண அந்த ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்க. ஸோ இப்போ கியூன்றது 1/2, பின்றது 1/2. ஸோ பியும் 1/2, கியூ 1/2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வேரியன்ஸுக்கு என்ன ஃபார்முலா? Q/P². ஸோ 1/2 இன்ட்டு 1/Pன்னு சொல்லும் போது இதனோட ரெசிப்ரோக்கல், ஏன்னா P வந்து 1/2 இல்லையா? அப்போ 1/Pன்னு சொன்னால் 2 வரும், P 1/P² வந்து இன்ட்டு 2². ஸோ 2 இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒரு 2 வரும், வேரியன்ஸ் வந்து 2. ஸோ இங்கே நம்ம இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே k = 2/σ சொன்னோம் இல்லையா? அப்போ நமக்கு சிக்மாவோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, σ² 2னா சிக்மா வந்து √2. அப்போ k = 2/σ, சிக்மாக்கு பதில் இந்த √2 ரீப்ளேஸ் பண்ணுறோம். 2 √2 × √2 எழுதும்போது கேன்சல் ஆகிட்டு √2 மட்டும் கிடைக்குது. ஸோ இப்போ 1 - 1/k² அப்படின்னா 1 - 1/√2². √2² √2 கேன்சல் ஆகிட்டு 2 மட்டும் வந்துடும். ஸோ 1 - 1/2னா 1/2. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் x - 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2, நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 - 1/k². ஸோ அதனோட ஆன்சர் வந்து 1/2. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சொன்னால் மினிமம் வந்து 1/2 இருக்கும், மேக்ஸிமம் மேலே போயிட்டு இருக்கும், மேக்ஸிமம் 1 இருக்கும். ஸோ அப்போ லோயர் பவுண்ட் எதுனா 1/2. ஹென்ஸ் த லோயர் பவுண்ட் ஈக்குவல் டு 1/2. ஸோ அந்த சாய்ஸ் வந்து ஏ தான் உங்களோட ஆன்சர். இதில் ஏ இஸ் த ஆன்சர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த கொஷின், if x is a Poisson variate with mean 5, then the expectation of e power minus 2x கேட்டிருக்காங்க. முதல்ல பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் அதனோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் x = x நமக்கு என்ன வரும்னா e power minus lambda into lambda power x by x factorial, where x = 0, 1, 2, 3. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மீன் 5ன்னு கொடுத்துருக்காங்க. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற ஒரே ஒரு பேராமீட்டர் லாம்டா தான். அங்கே மீனும் லாம்டா தான், வேரியன்ஸும் லாம்டா தான். ஸோ இங்கே மீன் 5னா லாம்டாவோட வேல்யூ 5ன்னு அர்த்தம். ஸோ e power minus 5 into 5 power x by x factorial. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எதனோட கண்டுபிடிக்கணும்? e power minus 2x கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஜென்ரல் நமக்கு என்ன ஃபார்முலா அப்படி எழுதுவோம் அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இங்கே e power minus 2x, இது ஃபங்க்ஷன் ஆஃப் x மாதிரி இருக்கிறது உங்களுக்கு. அப்போ சிக்மா, ஏன்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டிஸ்கிரீட் ஃபங்க்ஷன்றதால சிக்மா x = 0 to infinity, இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுவீங்க, இன்ட்டு த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான லாம்டா = 5 இருக்கிற ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இங்கே எழுதியிருக்கோம், அதை எழுதணும். ஓகே, ஸோ e power minus 5 into 5 power x by x factorial. இப்போ இதில் எது கான்ஸ்டன்ட் பாருங்கள், எக்ஸ் இல்லாத இருக்கிற டேர்ம் கான்ஸ்டன்ட். எக்ஸ்பொனென்ஷியல் இதில் எக்ஸ் இருக்குது, 5 power xல எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஃபேக்டோரியல் எக்ஸ் இருக்குது. இந்த e power minus 5 மட்டும் கான்ஸ்டன்ட், அதை நம்ம வெளியே எடுத்துடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது சமேஷன் x = 0 to infinity e power minus 2x into 5 power x இல்லையே. இதை ப்ராடக்ட்டில் எழுதும்போது இந்த எக்ஸை மொத்தமாக எடுத்துகிட்டு 5 into e power minus 2 the whole power x நம்ம எழுதிக்கிறோம் ப்ராடக்ட்டில் இருக்கிறது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, இந்த e power minus 2x நம்ம எப்படி எழுதலாம்னா, e power minus 2 the whole power xன்னு எழுதணும், into 5 power x. ஸோ ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால இந்த எக்ஸை வெளியே எடுத்துகிட்டு மொத்தமாக இதை எப்படி எழுதுறோம், e power minus 2 into 5 the whole power xன்னு எழுதுறோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் e power minus 2x. இப்போ இந்த சீரீஸ் இந்த சம்மேஷன் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம். எனிதிங் பவர் 0 is 1. அப்போ 0 ஃபேக்டோரியலும் 1, 1/1 1 வந்துடும். ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ 5 into e power minus 2 the whole power 1/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் the whole square by 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial plus etc. போது. This is nothing but the exponential series e power x. ஓகே, ஸோ இதையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக இங்கே 5 into e power minus 2 இருக்குது. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த இன்ஃபைனைட் சீரீஸை நம்ம எப்படி எழுதலாம்னா, e power எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, 5 into e power minus 2. ஸோ வெளியே e power minus 5 இருக்குது, into e power 5 times e power minus 2 இருக்குது. இதுவும் e power இதுவும் e power ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ e power minus 5 plus 5 times e power minus 2. இது ரெண்டுத்துலேருந்து பவரில் வந்து -5 காமனாக எடுக்கிறேன். அப்போ இங்கே +1 ஆகிடும், இங்கே minus e power minus 2 இருக்கும். ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power minus 2xோட ஆன்சர். ஸோ e power minus 5 times 1 minus e power minus 2. ஸோ இப்போ அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா, e power minus 5 times 1 minus e power minus 2. ஸோ இது சி ஆப்ஷன் தான் ஆன்சர் நமக்கு. ஓகே, அடுத்து பாருங்கள், which one of the following is not correct regarding Poisson distribution? ஸோ Poisson distribution வந்து இஸ் ஆல்வேஸ் skewed distribution, மீன் அண்ட் வேரியன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் மோடு இருக்காது, ஹஸ் நோ மோடு.
ஓகே, ஸோ இதெல்லாம் கரெக்ட். எது கரெக்ட் இல்லைன்னு தான் கேட்குறாங்க. டென்ஸ் டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஸ் என்பி ஈக்குவல் டு லேம்டா அண்ட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சொல்லியிருக்காங்க. இப்போ என்பின்னு பார்த்தாங்கன்னா இது வந்து மீன் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டா. அங்கே நமக்கு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து லிமிட்டிங் கேஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் படிச்சிருக்கோம். ஆஸ் அந்த என்பி இருக்கும், என்பி தான் உங்களுக்கு மீனு, என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ வந்து இது வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 10 டு பைனாமியல் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்ட், பட் இங்கே நார்மல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பி ஆப்ஷன் தான் ராங் ஆனது. ஓகே, அடுத்து பாருங்க. ஃபார் எ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் த குவார்டைல் டிவியேஷன், த மீன் டிவியேஷன் அண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆர் அப்ராக்சிமேட்லி இந்த ரேஷியோ அப்படின்னு இங்கே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற இந்த குவார்டைல் டிவியேஷன் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 2/3 டைம்ஸ் சிக்மா. சிக்மா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதே போல் மீன் டிவியேஷன் என்ன 4/5 டைம்ஸ் சிக்மா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மாவே நம்ம எடுத்துப்போம் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே இந்த ரேஷியோவில் இருக்குன்னா திஸ் டிவைட் பை திஸ் ஃப்ராக்ஷன் தானே அர்த்தம். அப்போ இந்த காமனாக இருக்கிற சிக்மாவை நம்ம கேன்சல் பண்ணிட்டு என்ன எழுதுறோம்னா 2/3 = 4/5 = 1. ஓகே, ஸோ அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல எல்லாமே டினாமினேட்டர் 15 வர மாதிரி பண்ணுறோம், ஏன்னா ஒவ்வொன்றுமே ஃப்ராக்ஷன் தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 15 வரனா இதை நான் 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், மேலே கீழே 5ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன வரும்னா 5 2s are 10/15 இஸ்ட்டு அதே போல் இங்கே டினாமினேட்டர் 5 வரனா இந்த ஃப்ராக்ஷனை மேலே கீழே 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகே, ஸோ 3 4s are 12 divided by 15 இஸ்ட்டு இங்கே 1க்கு கீழே டினாமினேட்டர் 15 வரனா மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 15, ஸோ 15/15. ஸோ பாருங்கள் இந்த ஃப்ராக்ஷன் இந்த இஸ்ட்டு எல்லாமே டினாமினேட்டரில் 15 இருக்குது. ஸோ த்ரூ அவுட் இதை கேன்சல் பண்ணால் 10:12:15. ஸோ இப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் டிவியேஷனில் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து குவார்டைல் டிவியேஷன் இன்ட்டு மீன் டிவியேஷன் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு 2/3 டைம்ஸ் சிக்மா இஸ்ட்டு 4/5 டைம்ஸ் சிக்மா ஈக்குவல் டு 6. அதாவது உங்களுக்கு குவார்டைல் டிவியேஷன் வந்து 2/3 டைம்ஸ் சிக்மான்ட்டும் மீன் டிவியேஷன் வந்து 4/5 டைம்ஸ் சிக்மான்றதும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்க ரிசல்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க. த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் த பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்ட். ஸோ பீட்டா ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா 0 to 1க்கு ஒன்று இருக்குது, 0 to இன்ஃபினிட்டிக்கு ஒன்று இருக்குது. 0 to இன்ஃபினிட்டி வரும்போது டினாமினேட்டரில் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைப் தான் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைப் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பாருங்கள் 1/β ஆஃப் யூவியோ இல்லை மியூவியோ எடுத்துக்கலாம், இல்லை யூவியோ எடுத்துக்கலாம். நான் இங்கே யூவின்னு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கொஷனில் கொடுக்கும்போது மியூவின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸ் பவர் u - 1 × 1 - x பவர் v - 1 அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்போ 1/β ஆஃப் uv பீட்டா ஃபங்க்ஷன் இது. எக்ஸ் பவர் u - 1 1 - x பவர் v - 1. வேறு இந்த எக்ஸ் வந்து லைஸ் பிட்வீன் 0 and 1, அப்புறம் யூவி ரெண்டுமே கிரேட்டர் தென் 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் எல்லாத்துலேயும் ஒன்றா தான் இருக்குது 4 ஆப்ஷன்லையும். ஸோ அப்போ நாம் இது தான் பார்க்கணும். 1 டிவைடட் பைல பீட்டா ஃபங்க்ஷன் ஆஃப் மியூ காமா வின்னு இருக்கணும், இல்லை மியூ காமா நியூன்ட்டு இருக்கணும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் இங்கே இருக்கிற மியூ - 1 இருக்கணும், அடுத்தது 1 - x பவர் v - 1 இருக்கும். ஸோ இந்த ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் நமக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த x1 ஃபாலோஸ் n அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் μ1 அந்த வேரியன்ஸ் வந்து σ1². x2 ஃபாலோஸ் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் μ2 அண்ட் வேரியன்ஸ் σ2². தென் x1 - x2. ஓகே, நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏற்கனவே பார்த்தோம். அடிஷன் சப்ராக்ஷன் ரெண்டுமே ஃபாலோஸ் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இங்கே அடிஷன் வந்துச்சுன்னா மியூவோட அடிஷன் வேரியன்ஸோட அடிஷன், ஆனால் சப்ராக்ஷன் வரும்போது மியூவோட சப்ராக்ஷன் வேரியன்ஸோட அடிஷன் தான். ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, x1 - x2 கேட்குறாங்க. அப்போ மியூவோட சப்ராக்ஷன் μ1 - μ2 இது ரெண்டுத்துல இருக்குது. ஓகே, மீனோட சப்ராக்ஷன், ஆனால் வேரியன்ஸோட அடிஷன் தான் இருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, in a Poisson distribution with the parameter lambda the variance is. இந்த Poisson distributionல மீன் ஈக்குவல் டு வேரியன்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் டு அந்த parameter lambda தான். Okay, so variance of the uniform distribution in the closed interval 0 1 is. So uniform distribution na உங்களுக்கு அந்த வேரியன்ஸுக்கு என்ன ஃபார்ம்லனா a - b the whole square by 12. இந்த abன்றது வந்து லோயர் லிமிட் அப்பர் லிமிட், அந்த இன்டர்வலில் லோயர் அப்பர். இங்கே லோயர் வந்து a வந்து 0, b வந்து 1. ஸோ அப்போ வேரியன்ஸ் ஈக்குவல் என்னது 0 - 1 the whole square by 12, ஸோ 1/12. ஸோ 1/12 தான் ஆன்சர் இதில் உங்களுக்கு.
the probability density function of the normal distribution is f of x equal to c times e power minus of x minus 100 the whole square by 25, then the value of c is. So இந்த இடத்துல நமக்கு normal distribution ஓட PDF என்னன்னா இதுதான், f of x equal to 1 by sigma into root of 2 pi e power minus x minus mu the whole square by 2 sigma square in the interval minus infinity to infinity where sigma greater than 0. So இந்த distributionையும் the given அந்த PDF-யும் compare பண்ணுங்க. So e power minus இங்க 1 by 2 இருக்கு, அந்த 1 by 2. So x minus mu the whole square, அப்ப mu வந்து 100. இந்த 2 தான் இங்க எடுத்துட்டோம், sigma square வந்து 25. So இது ரெண்டுத்து கம்பேர் பண்ணும்போது mu 100, அதாவது மீன் வந்து 100ம் வேரியன்ஸ் வந்து 25னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப c என்னன்னு பாருங்க, 1 by sigma times root of 2 by. So sigma square 25னா sigma வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 சொல்லுவீங்க, பட் அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஸோ c ஈக்குவல் டு 1 by இந்த சிக்மாக்கு பதிலாக 5 போடுவீங்க. ஸோ 1 by 5 times root of 2 pi. ஸோ D is the correct option. In a symmetric distribution, இதில் எது வரும்னு கேட்குறாங்க. ஸோ சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனால ஞாபகம் வர வேண்டியது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த பெல் ஷேப்டு கர்வ் தான். ஸோ அதில் மீன் மீடியன் மோட் எல்லாமே கோயின்சைட் ஆகும், ஈக்குவலாக இருக்கும், அதுதான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, the moment generating function of the uniform distribution f of x equal to 1 by 2a in the interval minus a to a 0 otherwise கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது h hyperbolic function cos h at by at, cos sin h at by at, cos h at by at, இது trigonometry, இது ரெண்டு trigonometry function, இது ரெண்டு hyperbolic function. ஓகே, ஸோ இப்போ mgf of uniform distribution அப்படி என்ன அப்படின்னா 1 by t times b minus a into e power tb minus e power ta. ஓகே, ஸோ இந்த இடத்துல இது வந்து எந்த இன்டர்வல்னா a to b. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக மைனஸ் ஏ இருக்குது, பிக்கு பதிலாக ஏ இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து பிக்கு பதிலாக ஏக்கு பதிலாக மைனஸ் ஏ போடணும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஏ ஆகிடும். ஓகே, இங்கே பிக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம், ஏ போடுறோம், ஏக்கு பதிலாக மைனஸ் ஏ போடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா e power ta minus e power minus ta divided by a plus a னா 2a into t இருக்குது. இப்போ நம்ம ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் sin hxக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா e power x minus e power minus x by 2. ஸோ அதுதான் இருக்குது. ஸோ e power at minus e power minus at by இந்த 2 இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்னா sin h at. இப்போ ஏற்கனவே இங்கே by at இருக்குது. ஸோ மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த 1 by 2aக்கு வந்துச்சுன்னா நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு, sin h at by at. இந்த ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன் வருது. ஸோ இந்த ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுவே cos hxனா e power x plus e power minus x by 2 வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃபார் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் with n equal to 24, p equal to 1 by 3, the mean and variance are respectively. So binomial distribution நாலே நமக்கு mean என்ன தெரியும், n into p தெரியும். n 24 கொடுத்துருக்காங்க, p வந்து 1 by 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 and 24 கேன்சல் பண்ணால் மீன் வந்து 8 கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ 8 பார்த்தோன்னே இங்கே ஒரு ஆன்சர் இருக்குது, இங்கே ஒரு ஆன்சர் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வேரியன்ஸ் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஸோ வேரியன்ஸுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா npq. ஸோ n into p யோட ப்ராடக்ட் தான் 8 நமக்கு தெரியல, நீங்கள் டைரெக்டாகவே அங்கே 8 கூட எழுதிக்கலாம். ஸோ 8 into இப்போ q கண்டுபிடிக்கணும். q என்னது 1 minus p. p வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1 by 3. ஸோ 1 minus 1 by 3னா q வந்து 2 by 3. ஸோ 8 into 2 by 3 போட்டிங்கன்னா 8 2 16 by 3. இல்லைன்னா நீங்கள் n into p into q அப்படின்னு போடலாம். ஸோ 8 and 16 by 3 mean and variance of the given binomial distribution. அடுத்த கொஸ்டின் பாருங்க, in a Poisson distribution probability function p of x equal to e power minus 2 into 2 power x by x factorial கொடுத்துருக்காங்க. So x 0 1 2 3 etc. then the variance is. So நமக்கு Poisson distribution நமக்கு என்ன தெரியும், mean equal to variance equal to lambda. அப்போ given probability density function இருந்து நம்ம lambda கண்டுபிடிக்க முடியுமான்னு நம்ம பார்க்கணும். So probability density function of Poisson distribution நமக்கு தெரியும் e power minus lambda into lambda power x by x factorial. இதையும் given probability density function கம்பேர் பண்ண நமக்கு lambda ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு பாருங்க, 2ன்னு தெரிஞ்சுது. So the lambda is nothing but mean as well as variance. So variance is nothing but 2. So இங்க பார்த்தீங்கன்னா if x is a normal random variate with mu வந்து 20 கொடுத்துருக்காங்க, சிக்மா வெறும் சிக்மானா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சிக்மா ஸ்கொயர் தான் வேரியன்ஸ், சிக்மா 5 கொடுத்துருக்காங்க, then the probability of x less than 10 is. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா நார்மல் ரேண்டம் வேரியேட்டை ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு z equal to x minus mu by sigma. ஸோ எக்ஸ் அப்படியே இருக்கும், மியூக்கு பதிலாக இந்த மீன் 20 போகிறோம், டிவைடட் பை சிக்மாக்கு பதிலாக 5 போட்டுக்கிறோம். ஸோ இப்போ எப்போ கேட்குறாங்க பாருங்க, when x less than 10 கேட்குறாங்க, அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 10 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கணும், 10 minus 20 னா minus 10 by 5, அப்போ minus 2. அப்போ
ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 10 இஸ் நத்திங் பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் லெஸ் தேன் -2. ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் லைன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த நடுவில் தான் இசட் ஜீரோனா இங்கே 1 2 3 பாசிட்டிவ் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ் இருக்கும். அதே போல் இந்த பெல் ஷேப்டு கவ் நார்மல் கவ் வந்து சிமெட்ரிக் அபவுட் இந்த இசட் ஈக்குவல் டு 0. இந்த பக்கம் என்ன ஏரியா இருக்கோ அதே தான் இந்த பக்கம் ஏரியா. டோட்டல் ஏரியா வந்து 1. அப்போ இந்த வெறும் பாதி சைடு இருக்கிற ஏரியா வந்து 0.5 வரும். ஓகே, ஸோ இது இசட் ஜீரோ இசட் லெஸ் தென் -2 நமக்கு எது ஏரியா பாருங்கள், -2க்கு பிலோவில் இருக்கிறது, -2க்கு அப்புறம் இருக்கிறது, இதுதான் நமக்கு தேவையான ஏரியா. ஸோ அப்போ இதுதான் நமக்கு என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் லெஸ் தென் -2. ஸோ இந்த ஃபுல் ஏரியா இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிற இந்த டோட்டல் இந்த பாதி ஏரியா வந்து 0.5. ஸோ அப்போ 0.5ல இருந்து இதை நம்ம கழிச்சு எழுதினா போதும். ஸோ 0.5ல இருந்து நம்ம இந்த ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும்னா 0.5ல இருந்து இன் பிட்வீன் இந்த ஏரியா இருக்குல்ல, இதை தான் நம்ம கழிக்கணும். ஸோ இந்த ரீஜனை நம்ம எப்படி சொல்லலாம் பாருங்க, -2ல இருந்து 0க்கு பிட்வீனில் இருக்கிற ரீஜன். ஸோ அப்போ 0.5 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் -2 லெஸ் தேன் இசட் லெஸ் தேன் 0. ஸோ ஏற்கனவே இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் பொழுதே உங்களுக்கு இந்த ஃபார்ம்லாம் கொடுத்தேன், நான் ஒரு 3 ரிசல்ட் கொடுத்துருப்பேன். அதில் ஒன் ஆஃப் த ரிசல்ட் இதுதான். நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 லெஸ் தேன் இசட் லெஸ் தேன் 2 வந்து 0.4772. ஸோ 0.5லேருந்து 0.4772 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக உங்களுக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்துருப்பேன் நான் உங்களுக்கு. ஸோ -1 to 1 ப்ராபபிலிட்டி -1 to 1 இருந்துச்சுன்னா 0.6826 வரும். -2 to 2 இருக்கும்போது 0.9545. ஸோ அப்போ இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் -2 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 2 இருக்கும்பொழுது ஏரியா அண்டர் த கர்வ் என்னன்னா 0.9545. ஸோ இதுவும் சிமெட்ரிக் அபவுட் இந்த இசட் ஈக்குவல் டு 0 பற்றி சிமெட்ரிக்காக இருக்கும் இல்லையா. அப்போ இதில் நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் -2 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 0 எடுக்கிறோம் அப்படின்னா இதில் பாதி. ஓகே, அப்போ இதில் டிவைடட் பை 2 பண்ணணும். 0.9545 டிவைடட் பை 2 பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 0.4 2s are 8 15 7 2s are 14 திருப்பி 7 2s are 14 5 வரும்போது 2 2s are 14 அதுக்கப்புறம் 0.4772 இதை வச்சு தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ -2 to 0நாலும் 0 to 2நாலும் ஒரே ஏரியா தான் வரும். ஓகே, இப்போ 0.5லேருந்து இதை கழிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறேங்க. 0.5லேருந்து 0.477. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டெசிமல் இருக்குது. ஸோ 5க்கு அப்புறம் 3 zeros ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வழக்கமாக நம்ம கழிக்கிற மாதிரி தான் கழிக்கணும். 0லேருந்து போகுது கடன் வாங்கணும். அப்போ இங்கேருந்து நீங்கள் கடன் வாங்குவீங்க. இங்கே ஒன்று கடன் கொடுத்துட்டு இங்கே 4 இருக்கும், இங்கே 10 ஒன்று கொடுத்தா இது 10 9 திருப்பி இது 10 இது 9. ஸோ 10ல் 2 போச்சுன்னா 8, இங்கே 9 இருக்கும், 7 போச்சுன்னா 2, இங்கே 9 இருக்கும், 7 போச்சுன்னா 2, ஏற்கனவே கடன் கொடுத்ததால 4 தான் இருக்கும் 0. ஸோ 0.0228. ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 2. ஸோ அடுத்து பாருங்கள், in a binomial distribution with 6 trials, if the probability of 2 success is 9 times that for 4 success, then the probability of success in a single trial is. ஸோ அப்போ எத்தனை ட்ரையல்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே எத்தனை டைம் கேட்குறாங்க, ஸோ 6 ட்ரையல் கொடுத்துருக்காங்க. அப்போ n வந்து உங்களுக்கு 6 இந்த இடத்துல 2 கிடையாது, n வந்து 6. எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் தான் நமக்கு n. ஓகே, in a binomial distributionல இந்த probability distribution function நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா probability of x equal to x, ncx, p power x into q power n minus x, x equal to 0, 1 to etc. p வந்து probability of success in a single trial. ஸோ அதுதான் என்னன்னு கேட்குறாங்க. the probability of success in a single trial என்ன, அப்போ p என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா the probability of 2 success அப்படின்னா probability of x equal to 2 equal to 9 times that for, அப்போ probability of 4 successன்னு அர்த்தம். அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா probability of x equal to 2 equal to 9 times probability of x equal to 4. அப்போ x equal to 2னா இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் எக்ஸுக்கு பதிலாக 2 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு n 6ன்னு தெரியும் இல்லையா. அப்போ என்ன வரும்னா 62 p power 2 into q power 6 minus 2னா 4 வந்துடும் equal to 9 times. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 4 ரீப்ளேஸ் பண்ணணும். n வந்து 6, அப்போ 6c4 p power 4 q power 6 minus 4னா 2 வந்துடும். ஓகே, இப்போ எதெல்லாம் காமனாக கேன்சல் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. நமக்கு இந்த காம்பினேஷனில் வந்து 6c4 இஸ் நத்திங் பட் 6c2 நமக்கு தெரியும். அதாவது இந்த 6ல் 2 கழிச்சிட்டிங்கன்னா வரது 4, அதுவும் அப்போ 6c2 ஈக்குவல் டு 6c4. அப்போ இங்கே 6c2 இங்கே 6c4 என்ன இருக்கும், ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இல்லை நீங்கள் ஃபுல்லாக போட்டு பார்த்து தான் கேன்சல் பண்ணாலும் கேன்சல் பண்ணலாம், டேரெக்டாகவே நம்ம இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே,
ஸோ இந்த ஸ்டெப்பை விட்டுங்க. நான் இங்கே முதல்ல இங்கே எழுதியிருக்க பாருங்கள். 62 பி ஸ்கொயர் கியூ பவர் 4 இன்ட்டு 9 டைம்ஸ் 64 அகைன் நம்ம 62 நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பி பவர் 4 இன்ட்டு கியூ ஸ்கொயர். ஸோ 62 ரெண்டு பக்கம் கேன்சல் பண்ணிடலாம். லீஸ்ட் பவர் ஆஃப் பியை கேன்சல் பண்ணிடலாம். லீஸ்ட் பவர் ஆஃப் கியூவை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுறோம். அதை டிவைட் பண்ணிடுறோம். அப்போ 62 போய்டும், பி ஸ்கொயர் போய்டும், கியூ ஸ்கொயர் போயிடுச்சுன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரிமைனிங் கியூ ஸ்கொயர் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் 9 இன்ட்டு பி ஸ்கொயர் இருக்கும். ஓகே, ஸோ 9 மட்டும் இருக்கட்டும். கியூ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் வந்து 9. ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா கியூ பை பி ஈக்குவல் டு 3. ஓகே, ஸோ அப்போ கியூ இஸ்டு பின்னு வரும்போது நமக்கு என்ன வருது? இந்த ஃப்ராக்ஷனை தான் நம்ம இஸ்டாக எழுதுறோம், ரேஷியோவாக எழுதுறது. ஓகே, ஸோ கியூ இஸ்டு பி ஈக்குவல் டு 3 வந்து 3/1 எழுதலாம். அப்போ 3:1 வருது. ரைட்டா? ஸோ அப்போ நமக்கு இது வந்து ஃப்ராக்ஷனாக இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3யும் 1யும் கூட்டினா 4 இல்லையா? அப்போ கியூ இஸ் நத்திங் பட் 3/4, பி வந்து 1/4. அதுதான் இந்த ஃப்ராக்ஷனில் எழுதுறது. ஸோ நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இன் ஏ சிங்கிள் ட்ரையல்னா பி கண்டுபிடிக்கணும். ஸோ பியோட வேல்யூ வந்து 1/4. ஸோ சி தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து பாருங்க, த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் a limiting ஃபார்ம் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ என்ன கண்டிஷன் கேட்குறாங்க? இங்கே பாருங்க, நம்ம ஏற்கனவே இன்டர்பிரேஷனில் கொடுத்துருக்கோம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த லிமிட்டிங் ஃபார்ம் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் when n tends to infinity and neither p nor q is very small. ஸோ அப்போ n tends to infinity பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் n tends to infinity இருக்கும். ஸோ neither p nor q is small, இந்த கண்டிஷன் தான் நம்ம எடுக்கிறோம். அடுத்து பாருங்க, the probability density function of a gamma distribution with lambda greater than 0. ஸோ காமா டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பார்த்தீங்கன்னா காமா டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் லேம்டா மைனஸ் 1 டிவைடட் பை காமா ஆஃப் லேம்டா. ஸோ அது எது இருக்குன்னு பாருங்க. ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் லேம்டா மைனஸ் ஒய் காமா ஆஃப் லேம்டா. இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0 to infinity தான் இருக்கணும். ஓகே, ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்குது. நமக்கு இங்கே காமா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஒன்லி ஃபார் த பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ 0 less than x less than infinity தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் ஆஃப் எ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் 5 and its standard deviation is 2, then the value of n and p are கேட்டிருக்காங்க. ஸோ மீன் வந்து np நமக்கு தெரியும், வேரியன்ஸ் தான் npq. இங்கே கொடுத்துருக்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரூட் ஆஃப் npq வந்து 2 கொடுத்துருக்காங்க. இது ஸ்கொயரிங் பண்ணிங்கன்னா npq ஈக்குவல் டு 4ன்னு தெரிஞ்சிடும். இதில் npக்கு பதிலாக இந்த 5 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ q ஈக்குவல் டு 4/5. ஸோ இதில் வந்து பியோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கணும் 1 மைனஸ் q. அப்போ நமக்கு 1/5 வந்துடும். இப்போ n கண்டுபிடித்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மீனில் இதில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். இல்லை இதில் கூட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். p இன்ட்டு க்யூக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு n ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நமக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ n இன்ட்டு பிக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம், 1/5 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 5 × 5 25 வந்துடும். ஸோ என்னோட வேல்யூ 25, பியோட வேல்யூ தான் கேட்குறாங்க. பியோட வேல்யூ வந்து 1/5. ஸோ p வந்து ஃபஸ்ட்டு n எழுதணும், 25, 1/5. பாருங்கள், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே இந்த க்யூவோட ஆன்சர் கொடுத்துருப்பாங்க 25, 4/5. அதே போல் இது ரெண்டுத்தையும் மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல பி எழுதிட்டு க்யூ எழுதுறதுக்கோ, இல்லை முதல்ல பி எழுதிட்டு க்யூ எழுதிட்டு n எழுதுறதுக்கோ கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு n அண்ட் பி. என்னோட வேல்யூ 25, பியோட வேல்யூ 1/5. அதுதான் ஆன்சர். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி சாய்ஸஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இஃப் எக்ஸ் இஸ் எ பாய்சான் ரேண்டம் வேரியபிள் சச் தட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 13 கொடுத்துருக்காங்க. அந்த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் பாய்சான் ரேண்டம் வேரியன்ட் கொடுத்துறாங்க. நமக்கு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு என்ன தெரியும்னா மீன் வேரியன்ஸ் ஈக்குவல் டு லேம்டா நமக்கு தெரியும். ஸோ அப்போ லேம்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே அந்த ரேண்டம் வேரியபிள் யூனிட்லேயே பார்த்துருக்கோம். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா என்னன்னா 2 ஃபார்முலா கொடுத்துருப்போம் நம்ம. அதில் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் எடுக்கிறோம். ஏன்னா இங்கே அதுதான் கொடுத்துருக்காங்க, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 30 போட்டுரும். இ ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் த மீன். மீன் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் லேம்டான்னு தெரியும், வேரியன்ஸு லேம்டான்னு தெரியும். இங்கே த ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால தான் இங்கே லேம்டா ஸ்கொயர் வருது. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வரும். அப்போ லேம்டாவில் நமக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. மல்டிபிள் பண்ணால் -30 வரணும், ஆட் பண்ணால் 1 வரணும். ஸோ 30னா 5 6 ஆர் 13 வரும். மைனஸ்னாலே 1 + 1 மைனஸ் எடுக்கணும். நமக்கு +1 வேணும் இல்லையா? அப்போ 6க்கு ப்ளஸ்ஸும் 5க்கு மைனஸ் எடுக்கிறோம்.
ஸோ லாம்டா ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதால அதை டேரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். லாம்டா மைனஸ் 5 இன்ட்டு லாம்டா ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணும்போது லாம்டா ஈக்குவல் டு -6 அண்ட் 5ன்னு வருது. லாம்டா ஆக்சுவலாக மீன், இதுதான் பெராமீட்டர் ஆஃப் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். அது ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ இந்த பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் பாசிபிள். அப்போ லாம்டா ஈக்குவல் டு 5 தான் கரெக்டான ஆன்சர். நம்ம வேரியன்ஸ் தானே கேட்குறாங்க. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் வேரியன்ஸ் ஈக்குவல் டு லாம்டா, லாம்டா ஈக்குவல் டு 5. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இஃப் எக்ஸ் இஸ் எ ரேண்டம் வேரியபிள் சச் தட் இட்ஸ் மீன் ஈக்குவல் டு மீடியன் ஈக்குவல் டு மோட், அதாவது மீன் மீடியன் மோட் எல்லாமே கோயின்சைட் ஆகுது அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கும்? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். இஃப் த நம்பர் ஆஃப் அரைவல்ஸ் இன் சம் டைம் இன்டர்வல் ஃபாலோ எ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், த டைம் இன்டர்வல் பிட்வீன் த சக்சஸிவ் அரைவல், அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் எத்தனை அரைவல் நடக்குதுன்றது ஆக்சுவலாக இது ஓவரில் கொடுத்து, சரி இது எதில் வேணாலும் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் எத்தனை நம்பர் ஆஃப் அரைவல்ஸ் நடக்குதுன்றது வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுச்சுன்னா, ஃபஸ்ட்டு சக்ஸஸ்க்கும் அடுத்த சக்ஸஸ்க்கும் நடுவில் இருக்க அந்த டைம் இன்டர்வல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம் இன்டர்வல் எதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணும். ஸோ இதுக்கு நான் ரிசல்ட் மாதிரி எழுதியிருக்கேன், நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பைனாமியல் அண்ட் ஜியோமெட்ரிக் இன்டர்பிரேஷனில் இது அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆக்சுவலாக பைனாமியல் அண்ட் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் நடுவில் இருக்க இன்டர்பிரேஷன் பார்த்தீங்கன்னா, த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் டீல்ஸ் வித் த நம்பர் ஆஃப் சக்ஸஸ் இன் எ ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ட்ரையல். ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ட்ரையலுக்குள்ளே ஒரு 10 வாட்டி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதில் எத்தனை சக்ஸஸ் கிடைக்குது அப்படின்றது வந்து இங்கே நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா, த ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் டீல்ஸ் வித் த டைம் பிட்வீன் த சக்ஸஸ் இன் எ சீரீஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ட்ரையல். ஃபஸ்ட்டு சக்ஸஸ்க்கும் அடுத்து எப்போ சக்ஸஸ் கிடைக்குதோ அது நடுவில் இருக்க டைம் பற்றி பேசுறது ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, அடுத்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு பாருங்க. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டீல்ஸ் வித் த நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் இஸ் த ஃபிக்ஸ்டு பீரியட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ல நடக்கிற அக்கரன்ஸ், நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ், அதை தான் நம்ம பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு சக்ஸஸ்க்கும் செகண்ட் சக்ஸஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம் எதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணும். ஸோ அதுதான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. இஃப் நம்பர் ஆஃப் அரைவல் இன் சம் டைம் இன்டர்வல் வந்து ஃபாலோ, ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் நடக்கிற அரைவலை வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா, டைம் இன்டர்வல் பிட்வீன் த சக்ஸசிவ் அரைவல், ஃபஸ்ட்டு அரைவலுக்கோ அடுத்து நடக்கிற அரைவலுக்கோ இடைப்பட்ட அந்த நேரத்தை பற்றி பேசுகிறது எந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். In 128 set of 7 tosses of an unbiased coin. For example, இப்போ நீங்கள் இட்லி தட்டில் வந்து இட்லி ஊற்றி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க, அதில் வந்து 7 குழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் ஒரு வாட்டி வைக்கிறீங்கன்னா ஒரு செட்டில் வந்து 7 இட்லி வேகுது. அந்த மாதிரி எத்தனை செட் எடுக்கணும்? 128 செட் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே ஒரு காயினை 7 வாட்டி டாஸ் பண்ணுறது வந்து ஒரு செட்டு நம்ம எடுக்கிறோம். அந்த மாதிரி மொத்தம் 128 செட்டு நடக்குது அப்படின்னா, the number of cases one may accept one head and 6 tail is. ஸோ மொத்தம் ஒரு காயினை 7 வாட்டி டாஸ் பண்ணுறது தான் ஒரு செட்டு. அப்போ ஒரு செட்டு நம்ம இப்போ டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நமக்கு ஹெட்டு கிடச்சிட்டு மீதி 6 டெயில் கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன இருக்கும்? செகண்டில் வந்து ஹெட் இருக்கும். அப்போ மீதி எல்லாமே நமக்கு என்னவா இருக்கும்? டெய்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம போகிறோம்னா எத்தனை கேசஸ் இருக்கும்? ஃபஸ்ட்டில் ஹெட்டாக இருக்கலாம், செகண்டில் ஹெட்டாக இருக்கலாம், அடுத்து தேர்ட் மட்டும் ஹெட்டாக இருக்கலாம், மீதிலாம் டெய்லு, ஃபோர்த்தில் ஹெட்டு, 5th 6th 7. அப்போ மொத்தம் எத்தனை பாசிபிள் கேசஸ் இருக்குது? 7 கேசஸ் தான் பாசிபிள். நம்பர் ஆஃப் கேசஸ் தான் கேட்குறாங்க, இங்கே ப்ராபபிலிட்டி கேட்கல அவங்க. நம்பர் ஆஃப் கேசஸ் ஒன் மே எக்ஸப்ட் 1 ஹெட் அண்ட் 6 டெயில். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி டாஸ் பண்ணும்போது நமக்கு ஹெட்டு கிடைக்கலாம், இல்லை செகண்ட் டைம் ஹெட்டு, இல்லைனா தேர்ட் டைம் ஹெட்டு, இல்லை ஃபோர்த் டைம் ஹெட்டு, அந்த மாதிரி நம்ம கிடச்சிட்டே இருக்கலாம். இந்த 7 கேஸ் தான் பாசிபிள் இதில். ஸோ அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 7 இஸ் த ஆன்சர். If x is the normal variate with the probability density function f of x equal to 1 by root of 2 pi sigma e power minus of x minus mu the whole square by 2 sigma square minus infinity less than x less than infinity, then the median is. ஸோ இது பார்க்கும்போது நமக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தெரியும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு என்ன தெரியும்? மீன், மீடியன், மோட் எல்லாமே கோயின்சைட் ஆகும்னு நமக்கு தெரியும். ஸோ இதை பார்க்கும்போதே மீன் வந்து மியூன்னு தெரியுது இல்லையா? அப்போ மீடியன் நமக்கு என்ன தான் வரும்? உங்களுக்கு மியூ. If x is a Poisson variate such that probability of x equal to 0, that is equal to probability of x equal to 1 equal to k. அதாவது probability of x equal to 0 equal to probability of x equal to 1 இருந்துச்சுன்னா அந்த k ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ probability density function for the Poisson distribution நமக்கு என்ன தெரியும்? e power minus lambda into lambda power x by x factorial. ஸோ probability of x equal to 0 k கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் probability of x equal to 1 k கொடுத்துருக்காங்க. probability of x equal to 0 என்ன அர்த்தம்? இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் xக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ e power minus lambda into lambda power 0 by 0 factorial equal to k.
anything power 0 1 0 factorial 1. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் e பவர் மைனஸ் லேம்டா மட்டும் தான் இருக்கும். ஸோ e பவர் மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு கே, இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ப்ராபபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு கே. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ e பவர் மைனஸ் லேம்டா இன்ட்டு லேம்டா பவர் 1 பை 1 ஃபேக்டோரியல், லேம்டா பவர் 1 லேம்டா தான் வரும், 1 ஃபேக்டோரியல் வந்து 1. ஸோ e பவர் மைனஸ் லேம்டா இன்ட்டு லேம்டா ஈக்குவல் டு கே. இப்போ பாருங்கள் நம்மளோட எய்ம் என்ன? இந்த கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 1 தூக்கி 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த e பவர் மைனஸ் லேம்டாக்கு பதிலாக கேவை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ ரெண்டு பக்கம் என்ன ஆகும்? கேக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ லேம்டா ஈக்குவல் டு 1 வரும். ஓகே, ஸோ லேம்டா 1னா இங்கே பாருங்கள் கே ஈக்குவல் டு e பவர் மைனஸ் லேம்டாலே, அப்போ லேம்டாக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ e பவர் மைனஸ் 1. ஸோ கேவோட வேல்யூ e பவர் மைனஸ் 1 ஆர் 1 பை ஈயும் சொல்லலாம். இங்கே நமக்கு சாய்ஸ் e பவர் மைனஸ் 1 தான் கொடுத்துருக்கிறதுனால நம்ம e பவர் 1 செலக்ட் பண்ணுறோம். e பவர் மைனஸ் 1. ஸோ அடுத்து பாருங்கள், in a binomial distribution consisting of 5 independent trials, அப்போ n ஸ்மால் n வந்து 5 கொடுத்துருக்காங்க. ப்ராபிலிட்டி ஆஃப் 1 and 2 சக்ஸஸ், அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 1ஓட வேல்யூ வந்து 0.4096, ப்ராபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 2ஓட வேல்யூ வந்து 0.2048 ரெஸ்பெக்டிவ்லி. இந்த பேராமீட்டர் பியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஏன்னா n கொடுத்துட்டாங்க, நமக்கு p தான் வேணும். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம்? x follows binomial distribution with parameter n and p, n 5ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளோட எய்ம் p கண்டுபிடிக்கிறது. ஸோ binomial distributionோட density function பார்த்தீங்கன்னா ncx p power x q power n minus x. ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் x equal to 1 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக 1ம் n-க்கு பதிலாக 5 ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ 5c1 p power 1 q power 5 minus 1னா 4 ஈக்குவல் டு இந்த வேல்யூ. அது ஒரு ஈக்குவேஷன் வரதை வச்சுக்கிறோம். அதே போல் ப்ராபிலிட்டி ஆஃப் x equal to வந்து 0.2048 கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் n-க்கு 5 போடுறோம், x-க்கு 2 போடுறோம். அப்போ 5c2 p power 2 q power 5 minus 2னா 3 வந்துடும். ஓகே, 5c2னா 5 into 4 by 1 into 2, இது கேன்சல் பண்ணால் 10. அப்போ 10 p square q cube ஈக்குவல் டு இது வருது. நம்மளோட எய்ம் என்ன? இந்த பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே ப்ராடக்ட்டில் p இன்ட்டு q பவர் இருக்குது, இங்கேயும் p இன்ட்டு q பவர் சம்திங் இருக்குது இல்லையா? ஸோ ஒரு ஈக்குவேஷனை இன்னொரு ஈக்குவேஷனில் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் வித் லெஃப்ட் அண்ட் ரைட் வித் ரைட் பண்ண போகிறோம். 5p q பவர் 4 டிவைடட் பை 10p ஸ்கொயர் q கியூப் ஈக்குவல் டு திஸ் டிவைட் பை திஸ்ன்னு வரப்போகுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இங்கே நியூமரேட்டரில் இருக்கிற p ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு டினாமினேட்டரில் ஒரு p வரும். q கியூப் கேன்சல் ஆகிட்டு நியூமரேட்டரில் ஒரு q வரும். அங்கே வரும்போது சப்ராக்ட் பண்ணுறோம், எங்கே பெருசு இருக்கோ அங்கே கழிச்சிட்டு அங்கேயே போட்டுருங்க பவரை. ஸோ இங்கே டினாமினேட்டரில் பியோ, இங்கே நியூமரேட்டரில் q வரும். 5/10னா by 2 இந்த டினாமினேட்டர். ஸோ q by p இங்கே 2 இருக்குது ஈக்குவல் டு இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 4 டெசிமல் தள்ளி தானே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 4096/2048. மேலே கீழே 10,000 மல்டிபிள் பண்ணால் அந்த டெசிமல் போயிட்டு ஓல் நம்பராக வந்துடும். ஸோ பாருங்கள், இதோட 2 டைம்ஸ் தான் இது. 2048 into 2னா 4096. பெரிய நம்பர் பார்த்து எப்பவுமே நம்ம பயப்படக்கூடாது. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 2 டைம் வந்துடும். ஸோ அதனால தான் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் 2 வருது. ஸோ q by 4 ஈக்குவல் டு இந்த 2 மட்டும் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 4 ஆகிடும். q by p வந்து 4. ஆக்சுவலாக q என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் இல்லையா? அப்போ q ஈக்குவல் டு 1 minus p, அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். இது ரெண்டு ஃப்ராக்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 1 by p மைனஸ் p by pனா 1ன்னு வந்துடும். ஸோ 1 by p மைனஸ் 1ஓட வேல்யூ வந்து 4, மைனஸ் 1 ரைட்டுக்கு வந்துச்சுன்னா ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ 1 by p வந்து 5. அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ண p ஈக்குவல் டு 1 by 5. 1 by 5 நமக்கு ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். ஆன்சர் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் 0.2வும் கொடுத்துருக்கலாம். ஸோ ஃப்ராக்ஷனில் கொடுத்தா ஆன்சர் ஃப்ராக்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், இல்லைனா டெசிமலில் கன்வெர்ட் பண்ணி 0.2 இருந்தால் 0.2 போடுங்க. அடுத்து பாருங்கள், the mean of the binomial distribution is 4, வேரியன்ஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் இட்ஸ் மோட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மீனுக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்மில் np ஈக்குவல் டு 4ன்னு தெரியும், வேரியன்ஸ் வந்து npqன்னு தெரியும் 3. ஸோ இந்த 4 ரீப்ளேஸ் பண்ணி q கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் ஏற்கனவே ப்ராப்ளத்தில் போட்டிருக்கோம், pயும் qவும் கண்டுபிடிச்சாச்சு. அதுலேருந்து நம்ம n ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ n என்ன வருதுன்னு பாருங்கள், இதில் n equal to 4 by p, pக்கு பதிலாக ரெசிப்ரோக்கல் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணும்போது 4 வந்துடும், 16 வந்துடுது. இப்போ நமக்கு மோடு கண்டுபிடிக்கிறது, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மோடுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? n plus 1 into p என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது இன்டிஜராக வருதா இல்லை ஃப்ராக்ஷனில் வருதா நம்ம பார்க்குறோம். ஸோ n வந்து 16, 16 plus 1னா 17. பியோட ஆன்சர் வந்து 1/4. 17/4 வந்து இது ஃபுல்லாக டிவைட் ஆகாது இல்லையா? அப்போ 4 4s are 16, 0.25 இருக்கும். இந்த ஃப்ராக்ஷன் பார்ட்டை விட்டுருங்க, இந்த ஹோல் நம்பர் பார்ட்டு தான் நமக்கு மோடாக இருக்கும். சப்போஸ் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்டிஜராக இருந்துச்சுன்னா
சப்போஸ் இங்கே உங்களுக்கு n வந்து 15 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 15 + 1னா 16 வந்துடும். 16 4ல கேன்சல் பண்ணால் 4 வந்துடும். அப்போ மோடு என்ன வரும்னா 4ன்றது ஒன்றும் 4 + 1 5ன்றது வரும் உங்களுக்கு. ஸோ இன்டிஜராக இருந்துச்சுன்னா 2 மோடு வரும். n + 1 × p வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா இந்த இன்டெக்ரல் பார்ட் அந்த ஹோல் நம்பர் பார்ட் மட்டும் தான் மோடாக வரும். அடுத்து பாருங்க x follows b ஆஃப்னா இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் n and p இருந்துச்சுன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் y எப்படி கிடைக்கிறதுனா n - x இருக்கு அப்படின்னா இது எதை ஃபாலோ பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இதை விட்டுருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா y follows binomial distribution with parameter n and p. இங்கே y follows binomial distribution with parameter n and q. இது வந்து y follows p வந்து Poisson distribution with n × p. ஓகே, இது y follows n வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், மீன் வந்து np, வேரியன்ஸ் வந்து npq. ஸோ இது எது ஆன்சர் வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே எக்ஸ் ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் என்பினா நம்பர் ஆஃப் ட்ரையல் n, அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் தான் p உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ மொத்தம் n ட்ரையலில் எக்ஸ் வந்து நம்ம அப்போ இங்கே என்ன எடுத்துருக்கோம்னா கெட்டிங் சக்ஸஸ் தான் நம்ம அந்த வேரியபிள் எக்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணும்னு அர்த்தம். அப்போ y = n - xனா மொத்தம் n ட்ரையலில் சக்ஸஸை நம்ம செப்பரேட் பண்ணிடுறோம். அப்போ சக்ஸஸ் எடுத்துடுறோன்னா அப்போ y என்னவா இருக்கும் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஃபெயிலியர். அப்போ ஃபெயிலியருக்கான ப்ராபபிலிட்டி என்னது q. ஸோ அப்போ y follows the binomial distribution, பேராமீட்டர் இந்த n அப்படியே இருக்கும். இங்கே நமக்கு ப்ராபபிலிட்டி என்னென்னா ஃபெயிலியர் தான் நமக்கு சக்ஸஸாக இருக்கும். அப்போ q. ஸோ y follows the binomial distribution with parameter n and q is the answer. ஸோ அடுத்து பாருங்க, the skewness of binomial distribution will be 0. ஸோ ஆக்சுவலாக நம்ம Γ1 தான் நம்ம அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் சொல்லுவோம். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த ஃபார்முலா Γ1 = 1 - 2p/√npq. இது எப்போ 0 வரும் அப்படின்னா இந்த நியூமரேட்டர் 0வாக இருக்கணும். ஸோ நியூமரேட்டர் 0னா அதுலேருந்து பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ p 1/2 இருந்தால் தான் நியூமரேட்டர் becomes 0. ஸோ அப்போ the skewness of binomial distribution will be 0 when p = 1/2. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து 1/2 இருந்துச்சுன்னா இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்கியூனஸாக இருக்கும். அடுத்து பாருங்க, the characteristic function of the Poisson distribution with mean m கொடுத்துருக்காங்க. ஸோ Poisson distributionல நீங்கள் இந்த மொமெண்ட்டும் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மொமெண்ட் வந்து மொமெண்ட் ஜெனரேட்டிக் ஃபங்க்ஷன் வந்து e⁻λ டைம்ஸ் e⁻t - 1னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இங்கே டீக்கு பதிலாக ஐடி போடுவீங்க. ஸோ e⁻λ டைம்ஸ் e⁻it - 1 இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். இப்போ இங்கே லாம்டான்றது மீன். ஸோ அப்போது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் e⁻λ டைம்ஸ், அதாவது லாம்டான்றது மீன் × e⁻it - 1. ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீன் எம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரணும்னு பாருங்க, e⁻m × e⁻it - 1. ஸோ e⁻m × e⁻it - 1. ஸோ இந்த B தான் கரெக்ட் ஆப்ஷன். The coefficient of kurtosis of the Poisson distribution with mean m is. ஸோ நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் சொல்லும்போது எப்படி Γ1 சொல்கிறோமோ கர்டாசிஸ் சொல்லும்போது நம்ம எப்பவுமே எதை பற்றி பேசுவோம்னா β2 பற்றி தான் நம்ம பேசுவோம். ஸோ β2 வந்து 3 + 1/λ. ஸோ அப்போ லாம்டானா இங்கே நமக்கு m கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ 3 + 1/m. அடுத்து பாருங்க, in a Poisson distribution the second moment about the origin is 12. ஸோ மொமெண்ட் அபவுட் ஆரிஜின்னா நம்ம டேஷ்னு எழுதுவோம். ஸோ μ1 டேஷ் ஜென்ரலாக நமக்கு 0ன்னு தெரியும். செகண்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் μ2 டேஷ் வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. தென் இட்ஸ் தேர்ட் மொமெண்ட் அபவுட் மீன், அதை ரா மொமெண்ட் கேட்குறாங்க. ஸோ அப்போ μ3 கேட்குறாங்க உங்களுக்கு. ரா மொமெண்ட் இல்லை, சென்ட்ரல் மொமெண்ட் கேட்குறாங்க, μ3 கேட்குறாங்க. ஸோ அப்போ μ2 டேஷ்க்கு நமக்கு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ரிசல்ட் என்ன அப்படின்னா μ2 டேஷ் வந்து λ² + λ. அதே போல் μ3 என்ன வரும்னா லாம்டான்ட்டு வரும் நமக்கு. ஸோ இப்போ லாம்டா என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இவங்க μ2 டேஷ் 12ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா λ² + λ ஃபார் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ λ² + λ = 12. ஸோ 12 இந்த பக்கம் கொண்டு வாங்க, ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. மல்டிபிள் பண்ணால் -12, ஆட் பண்ணால் +1 வரணும். ஸோ 4 × 3 +4 - 3 λ + 4 × λ - 3 = 0. அப்போ லாம்டாவோட வேல்யூ -4 and 3ன்னு வரும், ஆர் 3ன்னு வரும். ரெண்டுத்தில் எந்த ஆன்சர் கரெக்ட்னா லாம்டா வந்து எப்பவுமே பாசிட்டிவ் தான் வரும். அப்போ λ = 3 தான் எடுத்துப்பீங்க. ஸோ λ3னா the third moment about mean வந்து 3. இதுதான் ஆன்சர். நன்றி, வணக்கம்.